ஓம் சரவணபவாய நமஹ. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. ஆறாவது பாடல் கந்தர் அலங்காரம். அந்த மாலையோட ஆறாவது மலர், 108 மலர்கள்ல ஆறாவது மலரை நம்ம இப்ப அனுபவிக்க போறோம். இது பரம ஆனந்தம். பகவானை இது பண்ணும் போது எப்பேற்பட்ட ஆனந்தம் கிடைக்கிறது. இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் சின்ன சிற்றின்பங்கள், இதெல்லாம் போகம், இதெல்லாம் அனுபவிக்கிறதெல்லாம் பகவானே அடையிறதா பரமானந்த நிலை. அதை பற்றி எப்படி சொல்றார் அருணகிரியார்னு நம்ம பார்க்கலாம். பெரும் பை புனத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினான் மெல்ல மெல்ல உள்ளம் அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்தறிந்தவன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அறக்கைத்ததுவே. பெரும் பைம்புனத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய் அன்பினான் மெல்ல மெல்ல உள்ளம் அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்தறிந்தவன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அறக்கைத்ததுவே. பெரும் பைம்புனத்தினுள் சிற்று ஏனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய் அன்பினால் மெல்ல மெல்ல உள்ளம் அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்து அறிந்தவன்றே தித்தித்து அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அற கைத்ததுவே அப்படின்னு சொல்றார். பெரும் பை புனத்தினுள், பெரும் பை புனத்தினுள் என்னது? பெருமையை உடைய பசுமை பொருந்திய பை, பசுமை பொருந்திய புனத்தினுள். எந்த புனம்? திணைப்புனம். திணைப்புனத்தின் கண் உள்ளே சிறு ஏனல் காக்கின்ற அந்த காலத்துல திணை கதிர்கள் எல்லாம் பறவைகள்லாம் கொத்தி தின்ன வரும். அப்பா கையில ஒரு இதை வச்சுட்டு, முறை மாதிரி ஒண்ணு வச்சுட்டு சோ 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 அப்படின்ட்டு ஒரு இதை பாட்டுட்டே அவ பெண்கள் நாம சேர்ந்து திணைப்புனம் காக்குறா. அப்போ அந்த திணைப்புனம் திணை கதிர்களை பறவைகள் தின்பதிலிருந்து காக்கின்ற, இதுல யார சொல்றாரு இப்ப எல்லாம் தெரியும். திணைப்புனம் காக்கின்றவள் யாரு? வள்ளி. அந்த பேதை கொங்கை விரும்பும் குமரனை. பேதை யார் இந்த இடத்துல? வள்ளி. வள்ளி நாச்சியாரின் கொங்கை விரும்பும் ஸ்தனங்கள், அவருடைய குற்றங்களை விரும்பும் குமரன். என்றும் குமரன்னா என்றும் இளமையோடு இருக்கும் யாரு? முருகக் கடவுளை மெய் அன்பினால் மெல்ல 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 உள்ள என்ன பார்க்கிறார்? மெல்ல மெய்யான பக்தி, மெய் அன்பினால் மெய்யான பக்தியினால் மெல்ல மெல்ல உள்ள, மெதுவாக மெதுவாக உள்ள. என்னது? உள்ளே சிந்திப்பதற்கு மெதுவாக உள்ள உள்ள அவரை பத்தி நினைக்க 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 சிந்திக்க தனி பரமானந்தம் தித்தித்து அறிந்த அன்றே. தனி பரம ஆனந்தம் அரும்பும். எது அரும்பும்? அரும்பும் தனி பரமானந்தம். அப்போ ஒப்பற்ற அந்த உயர்ந்த இன்பம் எப்போ அது சித்திக்கும் அப்படிங்கிற பகவானே பற்றி உள்ள 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 நினைக்கும் போது நம்மளுக்கு அதுவாவே, அதான் சொல்றேன். இப்போ நம்ம சொல்லும் போது என்னன்னா, பகவானை நீ எப்படி நினைச்சாலும் அவனோட ஏதாவது ஒரு தொடர்பு வச்சு நினைச்சுட்டே இரு, நிச்சயமா நீ அதுவாகவே ஆகிவிடுவாய் அப்படின்பா. அப்பேற்பட்ட ஆனந்தம் கிடைக்கும் அப்படிங்கிற. அப்போ மெல்ல மெல்ல மெதுவாக சிந்திக்க ஒப்பற்ற உயர்ந்த இன்பம் தோன்றும் தித்தித்து அறிந்த அன்றே. அதை இனிமையாக இருக்கும். ஏன்னா
உள்ள அப்படியே பரமானந்தத்தை திளைக்கும் போது அதுதான் இனிமை வாய்ந்தது அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட அந்த இனிமையான இருக்கும் அந்த இனிப்பு சுவையை சுவைத்து உணர்ந்த பின்பு அறிந்த அன்றே அதை அன்றே உணர்ந்த பின்பு என்னதுன்னா கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்துங்கிற கரும்பு சாறு எவ்வளவு இனிமையா இருக்கும் இல்லையா? கரும்பு சாறு அது சொல்லுவா, பாலும் தேனும் பாகும் பருப்பும்னு சொல்ற மாதிரி எல்லாம் கலந்ததுன்னா அப்பேற்பட்ட ஒரு சுவை. அப்போ அந்த பாகுச்சாறு கருப்பஞ்சாறு அந்த இது துவர்த்து போறதா, அது பிடிக்காம ஆயிடுத்து. எனக்கு அந்த இனிமை எனக்கு பிடிக்கல. சரி, எது செந்தேனும் அந்த சிவந்த நிறம் செம்மை நிறத்தை உடைய அந்த சிவந்த நிறத்தை உடைய தேனும் எனக்கு அது திதிப்பாவே இல்லை, புளிக்கிறது அப்படிங்கிறார். புளித்து அற கைத்தது முற்றிலும் எனக்கு அதை பார்த்தாலே எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா இந்த முருகன்கிற பரம ஆனந்தம் என்னோட நெஞ்சுக்குள்ள தோன்றி நான் அதை பற்றி சிந்திக்க சிந்திக்க அந்த பரம ஆனந்தம் அதோட இனிப்பு சுவையில இதோட சுவையெல்லாம் எனக்கு பிடிக்கல, எனக்கு இது கைத்து விட்டது அப்படின்னு அருணகிரியார் சொல்றார். இப்போ ஏனல் சிறு ஏனல் அப்படிங்கிறார். ஏனல் அப்படின்னு திணைப்புணத்தை தான் குறிக்கிறது. இது திணைப்புணம். திணைப்புணத்தை காக்குறது யாரு? அந்த பெண்கள், வள்ளி அவளுடைய பெண்கள் எல்லாம், தோழி பெண்கள் எல்லாம் சேர்ந்து. அப்போ பேதை அப்படிங்கிறது நம்மளோட பெண்களோட பருவத்துல ஒன்று. குழந்தை பருவத்துல இருந்து சொல்லிட்டு வரும்போது பேதை, பெதுமை, பருவம் வந்தது நங்கை அப்படின்னு சொல்லிட்டு வருவா, மாது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதுல பேதைங்கிறது ஒரு பருவம். அந்த பேதை பருவம்ங்கிறது 7 வயது. அதைத்தான் சொல்றாரு, 7 வயது பெண்ணு. அதனால இது பருவ பெயர். இது பெண்ணோட பருவத்துல ஒரு பெண் பருவத்தோட பெயர்னால பேதை அப்படின்னு ஒரு ஆகு பெயரா சொல்லியிருக்கு. பேதைன்னு வள்ளி நாச்சியாரை இங்க குறிக்கிறதாக இருக்கின்றது. வள்ளி நாச்சியார் தெய்வ யானையும் வள்ளியும். அப்போ யாரு? வள்ளி இச்சாசக்தி, தெய்வ யானை கிரியாசக்தி. கிரியாசக்தி இச்சாசக்தி தான் 2 சக்திகளும் சேர்ந்து தெய்வ யானையும் வள்ளியுமாக முருகனுக்கு. இதுல வள்ளி நாச்சியார் இச்சாசக்தி. ஏன்னா இது எப்படி ஒரு கதைனா, திருமாலோட மகள் சுந்தரி அவள் முருகனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு ஒரு தவம் பண்றாளாம். அவள் முருகனை நினைச்சு தவம் பண்ணும்போது முருகர் என்ன சொல்றாருன்னா, சிவமுனி அப்படிங்கிறவருக்கு நீ குழந்தையா பிறந்து நீ வளர்ந்து வா, உன்னை நான் அப்புறம் கல்யாணம் செய்து கொள்கிறேன், மணப்போம் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் மறைஞ்சு போற ஒரு வரம் கொடுத்துட்டோம். அப்படி வள்ளி மலைச்சாரல்ல யாரு தவம் பண்ணிட்டு இருக்காளா? சிவமுனி. அந்த சிவமுனிக்கு அவரோட அனுகிரகத்தினால ஒரு மான் வயிற்றுல ஒரு பெண் குழந்தை அவதரிக்கிறது. அந்த பெண் குழந்தை எங்க கொண்டு போட்டுறான்னா, அந்த குரத்தியர்கள்லாம் வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுப்பா. ஏன்னா அவளுக்கு திணைப்புணம் காக்கும் போது வள்ளி கிழங்கின்னு கிள்ளி எடுத்திட்ட அந்த இதுல குழியில கிடந்தாள் அந்த குழந்தை. அதனால அந்த குரத்தியர் வள்ளிக்கிழங்கு தோண்டிய குழியில் அவள் கிடந்தால் அங்க குறவர்களுக்கு ஒரு தலைவன் இருப்பார் இல்லையா, நம்பி. அந்த நம்பிங்கிறவர் என்ன பண்றாரு, அவரு குழந்தை இல்லை, இந்த குழந்தையை கொண்டு போய் விருப்பத்தோட வளர்த்துட்டு இருக்காரு. அந்த குழந்தைய அன்போட ரொம்ப ஆசையா வளர்த்துட்டு இருக்கார். வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கிற அந்த குழியில பிறந்ததுனால வள்ளி அப்படின்னு அந்த குழந்தைக்கு பெயர் கிடைக்கிறது. ஒரு பருவம் வந்தோடனே அது எல்லாருக்கும் கதை தெரியும். திணைப்புணம் காத்தின்னு இருக்கும்போது ஒரு நாள் கிழவன் வேடம் போட்டு முருகப்பெருமான் வருவார். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு, உன்னை யாரு தாத்தா கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொன்னோடனே, சரி இந்த வள்ளிக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு யாரை கூப்பிடுறாரு? யானையை கூப்பிடுறாரு, அண்ணாவை கூப்பிட்ட உடனே அவர் என்ன பண்றாரு, யானை உருவில வந்தோடனே அதை பார்த்து பயந்து வள்ளி இது பண்ணோடனே, நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா சொல்லு, அப்ப இந்த யானை போகும்னா முடியாது அப்படின்பா. அந்த யானையை அப்ப இருனோட திருப்பி பயந்து சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்பா. அப்ப இந்த யானை மறைஞ்சிரும். யானை மறைஞ்சோடனே இவரும் முருகப்பெருமான் ஆயிடுவார். அதாவது வள்ளியை ஆட்கொள்றதுக்கு அவர் ஒரு சின்ன ஒரு நாடகம் போட்டிருக்காரு. அவர் இது அண்ணன் துணையோட வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிறார். இவர் முருகப்பெருமான் இதுல திருவிளையாடெல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாருங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன் இதுல என்ன சொல்றாருன்னா, மங்கையோட கொங்கை விரும்பும் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரன். ஏன் பகவானா இருக்கும் போது ஏன் கொங்கை விரும்பும்
குமரன் அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த உலகத்துல உள்ளவாரெல்லாம் எப்படி இல்லறத்துல இயம்பி இருக்கணுங்கிறத எடுத்து காண்பிப்பதற்காகத்தான் அவர் கொங்கை விருப்பு இளமைக்கு இன்றியமையாததுன்னு எடுத்து சொல்வதற்காக இந்த மாதிரி முருகனை குமரன் அப்படின்னு சொல்லி என்றும் இளமையானவன் சொல்லி அழகு, முருகனாலே அழகு தானே. அப்போ அப்பேற்பட்ட வள்ளியோட மெய் காதலுக்கு வசப்பட்டவன் நம்ம அன்பர்களோட மெய் அன்பிற்கும் அவர் வசமாவான் அப்படிங்கறத எடுத்து காண்பிக்கிறதுனால மெய் அன்பினால் உள்ள மெல்ல 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 மெல்லத்தான் நம்மளுக்கு எடுத்தோடனே எல்லாருக்கும் ஞானம்ங்கிறது சித்திக்காது. முதல்ல கொஞ்சம் தவம் பண்ண ஆரம்பிப்போம், கொஞ்சம் மனசை இது பண்ண ஆரம்பிப்போம், கூட்ட மனசு வேற எதுலையோ இதுலலாம் கவனம் போயிடுச்சுன்னா என்ன தியானிக்க வந்தோம் என்ன சிந்தனை பண்ணோம்னே மறந்துடும். அடுத்ததுல கவனம் போயிடும், திருப்பி உட்காருவோம், திருப்பி நிறைய சங்கடங்கள் வரும், இடையூறுகள் வரும். இப்போ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதுதான் சொல்றேன். டாக்டர்ஸுமே நம்மளுக்கு என்ன சொல்றா, எக்ஸசைஸ் பண்ணுக்குன்னா முதல்ல ஒரு 5 பண்ணுங்கோ, அப்புறம் 10 பண்ணுங்கோ, 15 பண்ணுங்கோ, 20 பண்ணுங்கோன்னு சொல்ற. அதே மாதிரி மனசும் நம்மளுக்கு மெல்ல 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 தான் நம்ம வசப்படும். மனம் போன போக்குல அதை விட்டுட்டோம்னா நம்ம அதை இழுத்துன்னு போயிடும். அப்போ மெல்ல மெல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ மெல்ல மெல்ல தியானிக்கும் போது நம்மளுக்கு வேண்டாத அந்த இதெல்லாம் போகம்லாம் ஒழிஞ்சிடும். அந்த விபரீத ஞானம் ஒழிஞ்சு தியானிப்பதனால வேற இன்பங்கள் பரம ஆனந்தம் அது தோன்றும். அந்த இனிப்பின் முன்பா இந்த கரும்பு, தேன், இந்த இனிமையான பொருட்கள் எல்லாமே அதெல்லாம் வேண்டாம். அது அந்த இன்பத்தை விட இந்த இன்பம் பரம ஆனந்தம். அது வேறுபட்டு ஒவ்வொரு சமயம் புளிக்கும், தேனு ஒரு மாதிரி ஆயிடலாம், எப்படி வேணா ஆகும். ஆனா இந்த பரமானந்த தேன் என்னைக்குமே எதுவுமே ஆகாது. அப்பேற்பட்ட தேனு. அதனால தான் தனி பரமானந்தம் அப்படிங்கிறார். இப்ப கரும்பும் துவர்த்து எல்லாம் பண்றாரு. கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அப்படின்னு சொல்றார். அப்போ கரும்பும் தேனும் அப்படின்னா அது எப்பேற்பட்ட இனிமைக்கு எடுத்துக்காட்டு. அதுவே நம்மளுக்கு வேண்டாததா மாறிடும் இந்த பரமானந்தத்தின் முன்பாகன்னு நம்மளுக்கு அருணகிரியார் எடுத்து காட்டுறாரு. இதை இப்ப இதுக்கு என்ன ஒரு ஷார்ட்டா இதோட பொருள் என்ன எடுத்துக்கலாம்னா, முருகக்கடவுளை தியானிக்கும் போது பேர் இன்பம் பரம ஆனந்தம் தோன்றும். அப்போ இந்த கரும்பு முதலிய இனிமை பொருட்கள் கூட நம்மளுக்கு அது வேண்டாததாக அருவருப்பு உள்ள பொருளாக அதை பார்த்தாலே நம்மளுக்கு பிடிக்காம ஆயிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா அந்த முருகக்கடவுள்ங்கிற பரமானந்தத்துக்கு முன்னால இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்றார். அடுத்தது 7வது பாடல்ல என்ன சொல்றார், இந்த மலரை அனுபவிக்கலாம். சலத்தில் பிணிபட்ட சட்டு கிரியை குட்டு அவிக்கும் என்றன் உலத்தில் பிரமத்தை தவிர்ப்பாய் அவுணர் உரத்து உதிர குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட வேறொட்ட காவலனே. சடத்தில் பிணிவட்ட சட்டு கிரியை குட்டு அவிக்கும் என்றன் உளத்தில் பிரமத்தை தவிர்ப்பாய் அவுணர் உரத்துதிர குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட வேறொட்ட காவலனே. சடத்தில் பிணிபட்ட சட்டு கிரியைக்கு உட்டு அவிக்கும் என்றன், இதுல என்ன அழகா சொல்ற, சட்டு சலத்தில் பிணிப்பட்ட கட்டுண்ட சட்டு கிரியைக்குள் தவிக்கும் என்றன். சரி, சட்டு கிரியைக்குட் தவிக்கும் என்றன் இருக்கு இல்லையா, இது எப்படின்னா சலத்தில் பிணிப்பட்ட சட்டு கிரியைக்குள், என்ன அழகா தமிழ் பாருங்கோ, சற்று கிரியைக்குள் தவிக்கும் என்றன், அதான் தவிக்கும் என்றன் அப்படின்னு இருக்கு. குட்டவிக்கும் என்றன் இருக்கு. தவிக்கும் எந்தன் உள்ளத்தில் பிரமத்தை தவிர்ப்பாய் அவுணர் உரத்து உதிர குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட வேல் ஒட்ட காவலனே. என்ன அழகான சொல்றார் அவர். இதுல என்ன பண்றாருன்னா, வேல் தொட்ட காவலனே, வேரொட்ட காவலனே, வேல் தொட்ட காவலனே. அழகான தமிழ் இது.
இதுல என்ன சொல்றாரு? கழுதாட. கழுது அப்படின்னா பேய்கள். பேய்கள் எங்க ஆடும்? அவுணர் உரத்து உதிரக் குளத்தில் குதித்து குளித்து களித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட. கழுது அந்த பேய்கள் அவுணர்கள் உரத்து, யாரு? அசுரர்களின் மார்பில் இருந்தும் வழிந்த உதிரக் குளத்தில், ரத்தம், அந்த இரத்தமாகிய குளத்தில் குதித்து அங்கேயே குளித்து சந்தோஷத்தோட ஆடி கழித்து அதை குடித்து வெற்றி களத்தில், வெற்றி தரும் போர்க்களத்தில் என்ன சொல்றார்? வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலனே, வேரொட்ட காவலனே, வேல் தொட்ட காவலனே. கழுது பேய்கள் அவுணர் உரத்து, அசுரரின் மார்பினின்றும் வழிந்த உதிரக் குளத்தில், இரத்தமாகிய குளத்தில் குதித்து பாய்ந்து குளித்து முழுகி களித்து சந்தோஷித்து குடித்து வெற்றி களத்தில், வெற்றி தரும் போர்க்களத்தில் செருக்கி ஆட வெறி கொண்டு குத்தாடும்படிக்கு வேல் படையை, வேல் தொட்ட காவலனே, வேல் படையை ஏவின இறைவனே, சலத்தில் பிணிப்பட்ட துன்பம் அப்படிங்கிற கயிற்றால கட்டுண்ட சட்டு கிரியைக்குள் தவிக்கும் என்றன் உள்ளத்தில், இந்த உடல் அப்படிங்கிற செய்கைக்குள்ள சிக்குண்டு நெஞ்சம் பரிதவிக்கின்ற என் அடியனுடைய மனதில் இருக்கும் பிரமத்தை தவிர்ப்பாய். பிரமம் எது? மயக்கம், பெருமயக்கம்ங்கிறார். இந்த மயக்கத்தை எல்லாம் நீக்கிடுவாய் அப்பா அப்படின்னு சொல்றார். அப்போ பேய்கள் அசுரரின் மார்பினின்றும் வழிந்த இரத்தமாகிய குளத்தில் பாய்ந்து முழுகி சந்தோஷித்து அதை குடித்து வெற்றி தரும் போர்க்களத்தில் செருக்கி ஆட வெறி கொண்டு கூத்தாடும்படிக்கு வேல்படையை ஏவின இறைவனே, துன்பம் எனும் கயிற்றால் கட்டுண்ட உடல் செய்கைக்குள் சிக்குண்டு நெஞ்சம் பரிதவிக்கின்ற அடியேனின் இந்த மனத்திற்குள் இருக்கும் பெருமயக்கத்தை நீக்க கடவாய், நீ நீக்குவாய் அப்படின்னு அருணகிரியார் வேண்டிக்கிறார். இதுல என்ன பார்க்கலாம்னா, தளத்தில் பிடிபட்ட துன்பம் அப்படிங்கிற கயிற்றால கட்டப்பட்டுதான் நம்மளுக்கு இந்த பிறவியே கிடைச்சிருக்கும். இந்த பிறவியில சிக்கி இந்த உடல் எடுத்து, இந்த உடல்ங்கிற இதுல அந்த செய்கைக்குள்ள அது என்னெல்லாம் செய்யறது? இந்த 5 இது பார்த்தோம். ஐவர் பார்த்தோம் இல்லையா? மெய்வாய் கண் மூக்கு செவின்ட்டு. இந்த ஐவரும் மனதோடு சேர்ந்து என்னை என்ன பாடுபடுத்தி வைக்கிறாப்பா, இந்த உடல் செய்கைக்குள் சிக்குண்டு, அதனால நான் உள்ளே சிக்குண்டு பரிதவிக்கின்றேன்பா. எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. என்ன என்ன இந்த இதுலேருந்து என்னை கரையேற்ற மாட்டாயா? இந்த மாயை, இந்த சம்சாரம் அப்படிங்கிற பெரிய கடலுக்குள்ள சிக்கி தவிச்சு சுழண்டு அதிலேயே உழண்டு கொண்டிருக்கின்ற எனக்கு அந்த ஒரு மயக்கம் இருக்கு. அந்த பெருமயக்கத்தை நீ நீக்கி உன்னை உணரும்படி எனக்கு சக்தி கொடுத்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேங்கிறா. இது எப்பேற்பட்ட இதுன்னு சொல்றார். எதனால இந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்த சலம் அப்படின்னு சொல்றார். சலம்னா, சலம் அப்படிங்கிறது ஒரு வடமொழி, அதைத்தான் சலம்னு சொல்லியிருக்க. சட்டு அப்படின்னா என்னது? சட்டகம் அப்படின்னு கிரியை, அந்த தொழில். ஒரு மயக்கம், என்ன மத்தம்னா மயக்கம், உன்மத்தம், மத்தம் சொல்லுவோம், பிரமத்தம் பெருமயக்கம். அந்த இதுல என்ன சொல்லப்படுறதுன்னா, இதுல திருமுருகாற்றுப்படையில ஒரு இடத்துல அழகா ஒரு செய்யுள் இருக்குதுல, உருகெழு செலவினன் சுவரு பேய் மகள் குருதியாடிய கூறு கிற்கொடு விரல் கண்டு ஒட்டுண்ட கழிமுடை கருந்தலை ஒண்டொடித்து தடக்கையில் ஏந்தி வெறு வர வென்றடு விரற்களம் பாடி தோல் பெயரா நினந்தின்வாயல் துணங்கை தூங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன சொல்றாரு? ஏன்னா இந்த பேய்கள்ங்கிறது எங்க இருக்கும்? இல்ல சுடுகாட்டுல. அப்போ அதெல்லாம் அந்த அசுரர்களோட உடல்ல வேல் படை விட்டு அடிச்சு இது பண்ணோம்னா அசுரர்கள் உடல்லாம் கீழே விழருது. அப்ப அது பிணம் தின்னும் காடை வாங்கிடுறது. அந்த இடத்துல என்ன பண்ணோம்? பேய்கள்லாம் நடமாடி அந்த அசுரர்கள் மார்பிலேந்து வழிஞ்ச அந்த ரத்தத்தை எல்லாம் குடித்து குதித்து கழித்து வெறியாட்டம் போடுமா. அப்படி வெறியாட்டம் போடுவதற்காக வேல்படையை விட்ட காவலனே அப்படின்னு சொல்றார். முருகப் பெருமானே அப்படின்னு அழகா சொல்றார். இவர்
இதுல அசுரர் ரத்தம் குடித்து செருக்கி பேய்கள் கூத்தாடுதல். ஏன்னா பிணம் தின்னும் இது இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அப்பேற்பட்ட அந்த பிணம் தின்னும் இது இருந்து அழிவதற்காக அசுரர் உடல்கள் மாழ்வதற்காக வேற்படையை ஏவிய முருகனே, இந்த மாயைக்குள்ள சிக்கி வாழ்ந்துட்டு இருக்கேனேப்பா, இந்த உடல் எடுத்து அது என்ன பாடாப்படுத்தி அடிமையாக்கி அதோடு போக்குக்கு என்ன போக்க விடுறதே, உன்னை பத்தி மெல்ல 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 எனக்கு சிந்தனையை தந்து உன்னை உணரும்படி செய்திட்டேன்னா நான் பரமானந்த நிலைக்கு அடைஞ்சிடுவேனே அப்படின்னு சொல்றார் இவர். அப்போ இந்த உள்ளத்துக்குள்ள சிக்குண்டு பரியவிக்கும் என்னை, என்னுடைய மனதில் இருக்கும் இந்த மயக்கத்தை நீ போக்குவாய் அப்படின்னு அருணகிரியார் வேண்டிக்கிறார். இதுல என்ன சொல்லப்படுறது, இந்த பொருள் என்னன்னா, பேய்கள் அசுரரோட ரத்த குளத்தில குதித்து அங்க குடித்து கழித்து, ரத்தம் குடிச்சாச்சுன்னா அது சந்தோஷம் வரும் இல்லை? ஏதாவது நமக்கே ஏதாவது ஒண்ணு பிடிச்சது சாப்பிட்டோம்னா அப்பா என்ன ஒரு சந்தோஷங்கிற அந்த அற்ப சந்தோஷத்துக்கே நம்ம இவ்வளவு இது பண்றோமே, முருகன்கிற பரமா ஆனந்தம் கிடைச்சிருச்சுன்னா எப்பேற்பட்ட நிலை கிடைக்கும்னு அருணகிரியார் உணர்ந்து சொல்றார். இத மாதிரி நமக்கு ஏதாவது ஒண்ணு விருப்பமானது சாப்பிட்டோம்னு எவ்வளவு சந்தோஷம் வருதோ அது மாதிரி இந்த பேய்களுக்கு அந்த ரத்தம்ங்கிறது அதுகளுக்கு பெரிய விருந்து வச்ச மாதிரி. அப்போ இந்த அசுரரோட ரத்த குளத்துல குதித்து குடித்து கழித்து கூத்தாட வேல்விட்ட முருகனே, இந்த உடல் அப்படிங்கிற பந்தத்தை வச்சுட்டு இருக்கேனா, இந்த உடல்னால எடுத்ததுனால உயிர் அதுக்குள்ள சிக்குண்டு தவிக்கிறதுப்பா. இந்த உடல் நான் எடுத்ததுனால ஒருத்தருக்கு நான் பிறந்து எனக்கு ஒரு இதாகி நிறைய பந்தங்கள்லாம் ஏற்பட்டு அந்த இதுலயே சிக்குண்டு அந்த சக்கரத்துல சுழண்டு சுழண்டு அந்த கடலுக்குள்ள சம்சார கடலுக்குள்ள சாகரத்துக்குள்ள மூழ்கி அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கேனே, அப்பேற்பட்ட வேதனையோட இருக்கின்ற என்னுடைய நெஞ்சத்தில் உள்ள அந்த பெரு மயக்கத்தை நீக்கி நீ எனக்கு அருள் பண்ணப்பா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அருணகிரியாருக்கு முருகன் அருள் செய்ததுனாலதான் இந்த கந்தர் அலங்காரமே அவர் பண்ணியிருக்கார். அவரே இன்னும் எனக்கு அருள் பண்ணப்பான்னு கேட்கிறார். யாருக்காண்டி? நமக்காண்டி கேட்கிறார். நம்ம இந்த மாதிரி எல்லாம் கந்தனை அனுபவிக்கும் போது அந்த பெரு மயக்கம் நம்மள்ட்ட இருந்து விலகி பேரானந்தம் பரம ஆனந்தம் கிடைக்குங்கிறத அருணகிரியார் சொல்றார். ஏன்னா அவருடைய கந்தர் அனுபூதியை அனுபவிக்க அனுபவிக்க ரொம்ப அழகு. எப்பேற்பட்ட இது கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் இப்ப நம்மளுக்கு பாக்கியமா கிடைச்சிருக்கு அனுபவிக்கிறதுக்கு. தமிழ்ல என்ன அழகான ஒரு வார்த்தை பிரயோகங்களை கோர்த்து மாலையாக்கி ஒரு பெரிய மாலையை சூட்டி கந்தனுக்கு அலங்காரம் பண்ணி பார்த்திருக்கார் அருணகிரியார். அந்த மாலையை மலர் அந்த வாடாத மலர்களை நாமும் ஒவ்வொரு மலராக அனுபவிப்போம், ஒவ்வொரு பாடலாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். முருகாச்சரணம், முருகாச்சரணம், முருகாச்சரணம்.